அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 2026 மார்ச் மாத ராசி பலன். இந்த மாதத்தில் பார்த்துட்டோம்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனியோடு இணைந்து உச்சபலம் பெறக்கூடிய மாதம். அப்போது சுக்கிரன் சுபகிரகம். இந்த சுபகிரகம் அதாவது கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிநாதன் பார்த்துட்டோம்னா குரு பகவான், அதாவது கேந்திரத்தில் 7ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதம். இன்னும் பார்த்தோம்னா 3ஆம் இடத்தில் செவ்வாய், அதாவது ராகு புதன் இணைந்து இந்த மாதம் முழுத்த செயல்படக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மார்ச் மாதம். அதே சமயத்தில் பாக்கியஸ்தானத்தில் கேது இந்த நிலையில் இருக்கும்போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு பலன்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இந்த மார்ச் மாதத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நவ கிரகங்களின் தன்மையால் கண்டிப்பாக சில சாதகமான வாய்ப்புகளாக தான் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. ஏன்னா ஜென்மநாதன் குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறது ஒரு விசேஷ யோகந்தாங்க. அதுலேயும் பார்த்துட்டோம்னா பாவகிரகமான ராகு 3ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்த வருடக்கோள்கள் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அதோடு இணையும் போது செவ்வாய் பகவான் உங்களுக்கு 12ஆம் அதிபதி இல்லைங்களா? அந்த 12ஆம் அதிபதி போய் செவ்வாயோட, அதாவது ராகுவோட செவ்வாய் இணையும் போது, அது புதனுடைய சேர்க்கை 10ஆம் பாவகாதிபதி இணையும் போது உங்களுக்கு ஒரு விதத்தில் பலவீனமாக இருந்தாலும் கடுமையான முயற்சிகள் எடுத்து அது நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாக தான் இருக்க போகுதுங்க. அதற்கு காரணம் குரு பார்வை அந்த 3ஆம் இடத்தை அடையிறதுனால. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போது 3ஆம் இடங்கிறது பிரயாணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், நம்மளுடைய தைரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதே மாதிரி நம்மளுடைய வலிமை தன்மை, அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போய் ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணக்கூடிய அந்த இடம். அப்போது சகோதரன் வர்க்கத்திலையும் நன்மைகள் உண்டாக்கும். கடந்த காலத்தில் இருந்த சங்கடங்கள் சலிப்புகளை தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அல்லது அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமலேயே நீங்கள் தனி மனிதனாக இருந்து உங்களுக்கு நம்மளுடைய முயற்சியில் நம்ம எதுவும் பண்ண முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, அதாவது 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது உண்மையிலேயே அந்த இடத்துல உச்சபலம் அடைகிறது ரொம்ப நல்லது. காரணம் என்னென்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு நிம்மதியை குறிக்கக்கூடிய இடமே அந்த 4ஆம் இடம் தான். அந்த இடத்துல சனி இருந்ததுனால அர்த்த அஷ்டம சனியாக நடந்துட்டு இருந்தது. அப்போது எவ்வளோதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த பணம் உங்களுக்கு விரயந்தான் ஆகிருக்குமே தவிர சரியான அதை பொசிஷனாக பயன்படுத்தி இருக்கிறதுக்கு முடியாது. அப்புறம் பார்த்தோம்னா நிம்மதி இருக்காது. சிலருக்கு பார்த்தா பணம் இருக்கும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனையினால் நிம்மதி கெட்டு போச்சு. கல்யாணம் பண்ணி ஏன் கல்யாணம் பண்ணணுங்கிற அளவுக்கு வெறுப்பாகி போச்சு. சிலருக்கு பார்த்தோம்னா கணவன் மனைவியெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கிறவங்க, ஆனால் கஷ்டம் கடன் பிரச்சனை நிம்மதி கெட்டு போச்சுங்க. இதனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத அளவுக்கு இருக்குதுங்க. அதாவது சிறு குழந்தைங்களாக இருக்கிற போது கூட குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம எல்லாம் பண்ணணுங்க. ஆனால் இன்றைக்கி ஆளான பிறகு இந்த நெருக்கடியினால் அவங்கள சரியாக கவனிக்க முடியல. இப்படிலாம் சில ஒரு வருத்தங்கள் ஏற்பட்டு இருந்த சூழ்நிலையில் இந்த சுக்கிரன் உச்சபலம் பெறும்போது நம்மளுடைய கவலைகளை மறக்கக்கூடியதுக்கும் கவலைகளை தீர்க்கக்கூடிய சில வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு தருணமான காலகட்டம் தான் இந்த மாதம் இருக்க போகுதுங்க. இந்த பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனாலங்க தகப்பன் வழி உறவு முறையில் சிறு சிறு சங்கடங்கள் இருந்திருந்தாலும் அந்த சங்கடங்களை சரிப்படுத்தக்கூடிய அளவுக்கோ, இல்லை நம்ம அவங்கள விட்டு விலகி அதாவது அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நாம்ளே உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் சாதகமாக இருக்க போகுதுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த அதாவது லாபஸ்தானத்தை இந்த குரு பார்க்கறதுனாலையும் சுக்கிரனுடைய பலம் 11ஆம் இடத்தை இந்த குருவும் சுக்கிரனும் ஒரே பார்வை பலஸ்தானத்தில், அதாவது சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குரு 5ஆம் பார்வையில் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில்னால் நீங்கள் ஆதாயத்தை அடைவீங்க, வேலையினால் உற்சாகம் அடைவீங்க. வேலையில் சில சங்கடங்கள் சலிப்புகளோ, இல்லை சக ஊழியர்களால் சில பிரச்சனைகளோ, இல்லை நமக்கு வேலையிலேயே பறி கொடுத்துட்டு வேலையை இழந்து நிற்கக்கூடியவங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்போ உருவாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டாகும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய நிலை பொறுத்த வரைக்கும், அதாவது மற்றவங்களை நம்பிக்கை நாணயம் சம்மந்தப்பட்ட ரீதியில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மனசில் அதாவது குழப்பங்களை
தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒரு பிரார்த்தனை மூலியத்திலேயோ இல்லை பிடித்த நண்பர்கள் மூலியத்திலேயோ, அதாவது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான உணவு பழக்க வழக்கத்திலேயோ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணுங்க. சரிங்களா? இன்னொன்று பார்த்தோம்னா, இந்த சனி 4ஆம் இடத்துல இந்த சுக்கிரனோட இணைவு ஒரு விதத்தில் சாதகமாக இருந்தாலும் அது அர்த்த அஷ்டம சனியே இருக்கிறதுனால இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுறது தான் சிறப்பாக இருக்கும். அதாவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறது போது ஓடி போய் உதவி செய்யலாம் அப்படின்ட்டு அவங்களுடைய பிரச்சனை நான் பார்த்துக்கிறேங்க என்ன ஆச்சு அப்படின்னு போகும்போது அது தேவையில்லாத சில பிரச்சனைகளை உருவாக்கும். ஒரு உதவிங்கிறது பணம் அதாவது தர்மமாக கொடுங்க, ஆனால் அது கடனாக கொடுத்தா திருப்பி விடாமல் போயிருங்க. அதே மாதிரி ஒரு இடம் சார்ந்தது, பூமி சார்ந்தது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக சுப செலவுகள் செய்யலாம். சரிங்களா? செய்யும்போது அது சாதகமாக முடியும். இந்த மாதத்தில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அது தொடர்ந்து அது நன்மையான விதத்தில் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் அமையும். அப்புறம் பார்த்தோம்னா, இந்த குரு சார்ந்த விஷயத்தில் 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால திருமணம் ஆனவங்களுக்கு அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா? 3 வருஷமாச்சு 5 வருஷமாச்சு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, புத்திர பாக்கியம் லேட் ஆகிட்டு இருக்குது, எத்தனையோ மருத்துவ பண்ணோம் ஹாஸ்பிட்டல் பார்த்தாலும் சரி வர மாட்டேங்குது. அப்படிங்கிற போது அதாவது இந்த மாதத்தில் சரிங்களா, அதாவது ஆன்மீக வழிபாடுகள் பண்ணுங்கள். சரிங்களா? குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், பிரார்த்தனைகள் பண்ணுங்கள். அது பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஒரு வைத்தியங்கிறது அது சிம்பிளான முறையில் பண்ணாலும் சரி, பெரிய அளவில் பண்ணாலும் சரி, அது பலன் கொடுக்கும். சரிங்களா? குழந்தை பாக்கியம் கொடுக்கும். கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் இருக்குது. இந்த ஒரு குறையினால் எங்கே விசேஷத்துக்கு போக முடியல, அங்கே போக முடியல, எங்கே போனாலும் பதில் சொல்ல முடியல அப்படிங்கிற சூழ்நிலைகள் மாறி கண்டிப்பாக நமக்கு ஒரு வாரிசு பிறந்தது அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கிறது உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுத்தும். திருமணம் ஆகாத ஒரு வாழ்க்கை அப்படின்னா, அதாவது பொண்ணு அமைஞ்சா மாப்பிள்ளைக்கு ஜாதகம் பிடிக்கல, மாப்பிள்ளை அமைஞ்சா பொண்ணுடைய பொருத்தம் சரியாக அமையலை, இப்படியே லேட் ஆகிட்டே இருக்குதுங்க. எத்தனை தான் பொருத்தங்கள் பார்த்து என்ன தான் பண்ணாலும் அப்படியே நெருங்கி வருது, விட்டு போயிடுது. இது ஒரு போராட்டமாக போயிட்டு இருக்குதுங்க. வயசு தான் ஆகிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பயமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அடுத்தவங்க மல்லு கட்டி இங்கே மாப்பிள்ளை இருக்குது பொண்ணு இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி சொல்கிற அளவுக்கு யாரும் இல்லை. வர்றதை பார்த்து ஏதோ ஒருத்தர் கெடுத்து விடுறதுக்கு வேணால் ஆள் இருக்கிறாங்க. சொந்த பந்தமெல்லாம் ஊரெல்லாம் உரம்பரையாக இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு உபகாரம் பண்ணுறவங்க யாரும் இல்லை. ஆனால் அப்படி இருக்கிற போது கடவுளை நம்பி நம்ம தெய்வத்தை நம்பி முயற்சி எடுத்துகிட்டே இருக்கிறவங்க, ஆனால் சரி வர மாட்டேங்குதுங்க. அவர் கமிட்மெண்ட் ஆன விஷயங்கள் கூட அப்படியே அது தள்ளி போயிடுச்சுங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் மாறி கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படின்னா திருமணம் நடக்கக்கூடிய ஒரு மணமகன் ஜாதகமோ இல்லை மணமகளுக்கு மணமகள் ஜாதகமோ அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சாதகமாக முடியும். காரணம் அதாவது குரு பகவான் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா அதாவது வக்ர நிவர்த்தி ஆக போகிறாருங்க. ஆனால் புதிய வரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருப்பதனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வரும். அதே மாதிரி மறுவாழ்க்கை எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகுதுங்க. இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பம் இந்த 26ஆம் தேதிக்குள்ளே சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்த மாதிரி கைகூடி நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். மாணவர்களுக்கு சொல்ல போனோம்னா கல்வியில் படித்தது கொஞ்சம் மறதி ஏற்பட்டு இருக்குது. நம்ம முதல்ல நல்லா பிரைட்டாக இருந்தேன், இப்போ பார்த்தா டல்லாக இருக்குது, படிப்பில் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருந்து பார்த்துட்டோம்னா கல்வியில் ஒரு உற்சாகம் பிறக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் ஒரு எக்ஸாம் எழுதினாலும் நம்ம எக்ஸாமுக்கு படித்தாலும் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது தைரியக்காரகன், 5ஆம் அதிபதி இல்லையா? கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு உற்சாகம் பிறக்கும். அந்த புதன் அந்த இடத்துல இருக்கிற போது படிப்பு அப்படியே மறதியெல்லாம் போய் கண்டிப்பாக நல்லா எனக்கு மெமரி ஆகுது, பரவாயில்ல ஒரு டியூஷன் போனேன் சக்ஸஸ் ஆகிட்டேன், படிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படிங்கிற மாதிரி. அது எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு ஒரு பரீட்சை எழுதுங்க, அது பார்த்தா 1 மார்க்கு போயிடுச்சு, அரை மார்க்கில் போயிடுச்சு, 3-4 முறை போயிடுச்சு, அதனால் மீண்டும் அதை அரசாங்க வேலை வாய்ப்புக்காக படிக்கலாமா குழப்பத்தில் இருக்கிற அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் படிங்க, ஒரு ஆரம்பிங்க. இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பிங்க கண்டிப்பாக. அதனால் ஒரு பலன் பிற்காலத்தில் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே ஒரு அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே சமயத்தில் இந்த சுக்கிரன் இருந்து கரெக்டாக 10ஆம் இடத்த 7ஆம் பார்வையை பார்க்கறதுனால நிச்சயமாக இந்த பேங்க் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு, பேங்கில் வேலை இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய விஷயம், அரசாங்க வேலையில் ப்ரைவேட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது அரசாங்க வேலை தேடல், அதே மாதிரி கலைத்துறையில் சாதிக்கக்கூடியவங்களுக்கு சில வாய்ப்புகள் இதெல்லாமே சாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள். அதாவது
வயதானவர்களுக்கு பார்த்தோம்னா ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நரம்பு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை இது மாதிரி இருந்திருக்கும். அது எல்லாமே ஒரு அளவுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப் போகுதுங்க. இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தெய்வ அனுகிரகங்கள் பார்த்துட்டோம்னா, அதாவது ஒரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு நீங்கள் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமை நாளில் அதாவது தட்சிணாமூர்த்திக்கு போய் ஒரு வழிபாடு பண்ணுறது, நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி விசேஷங்கள் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். இப்போ சொன்ன பலன்கள் அனைத்தும் கோட்சார அடிப்படையில் சொல்லியிருக்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகம் தான் முழுமையான பலன்களை நமக்கு சிறப்பான முறையில் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற காரணத்தினால உங்களுடைய ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்களை இன்னும் சிறப்பாக தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பும் மன மகிழ்ச்சியும் அமையக்கூடிய ஒரு காலமாக அமையுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.